ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் என்னடான்னா, விஜிய சரியா பொளந்து கட்டுறாங்க நம்ம மாறன். அதே சமயத்துல வீராவும் எப்படியாவது உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த எவிடன்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆளையும் கண்டுபிடிச்சுறாங்க. அதே சமயத்துல கண்மணிய பிரிஞ்சு கொஞ்சம் கூட தாங்க முடியாத நம்ம ராகவனும், அப்படியே இனிமே இந்த உலகத்த விட்டே போயிடலான்னு சொல்லிட்டு, கண்மணியோட சாரிய ஃபேன்ல போட்டு அப்படியே ஒரு தப்பான முடிவுக்கே போயிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவும் அப்படியே பதறி போய் ராகவன ஒரு வழியா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீராவும் வீடியோ எவிடன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட கேட்கவும் அவங்களும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த பெட்ரோல் பல்க்ல போய் விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நாளா இவரு வேலைக்கு வரதில்லைன்னு சொல்லவும் நம்ம வீராவும் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்னடான்னா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போய் அந்த ஆளை பார்த்துடுறாங்க நம்ம வீரா. ஒரு வழியா அந்த ஆளையும் பிடிச்சு மடக்கி எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வீரா கொஞ்ச நாள்ல அந்த உண்மைகளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனும் விஜய பொளந்து கட்டுறாங்க. இனிமே என்னோட குடும்பத்துக்கு உன்னால எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இத மாதிரியெல்லாம் பண்ணியன்னா நான் இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து வீசையே போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம விஜயும், மாறன் மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு கதறிடுறாங்க. இதை கேட்ட உடனே மாறனும், சரி இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அதே சமயத்துல என்னோட தம்பியோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட விஜயம் இப்போதைக்கு எப்படியாவது தப்பிச்சிடும் சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்டயும் பொய்யா நிறைய வாக்குகளையும் கொடுக்குறாங்க. மாறனும் அதை நம்பி இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே சமயத்துல ராகவனும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா கண்மணியை பிரிஞ்சு நம்மளால வாழவே முடியாது, கண்மணி கூட நல்லபடியா வாழணும் தானே நினைச்சோம், இப்படி ஆயிட்டே. கண்மணி கூட எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நம்ம ராகவன் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இனிமே கண்மணி நம்மளை ஏத்துக்க மாட்டா போல, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கண்மணி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட சாரி அப்படியே எடுக்கிறாங்க. அதுல என்னன்னா அந்த சாரியை ஹக் பண்ணிட்டு நம்ம கண்மணியை நினைச்சு, என்னோட உலகமே நீ தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ இந்த மாதிரியெல்லாம் என்னை விட்டு பிரிவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ராகவனும் ஒரு தப்பான முடிவை எடுக்க போறாங்க. அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வீராவும் அந்த ரூமை கிராஸ் பண்ற மாதிரி இருக்குது. என்னடா ராகவன் மாமா ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு உள்ள போய் பார்த்தா ராகவன் தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்து பயங்கர ஷாக்கான நம்ம வீராவும், மாமா நீங்க இந்த மாதிரி பண்ணாதுங்க, கீழே இறங்குங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறாங்க. என்னதான் அவங்க கதறினாலும் ராகவன் அதை கேட்குற மாதிரி இல்லை. என்னோட முடிவுல தலையிடாத, என்னை விடுன்னு சொல்றாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம வீரா ராகவனை காப்பாத்திட்டாங்க. ராகவனும் கீழே இறங்கி உட்கார்ந்த உடனே அப்படியே கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து தாங்கவே முடியல வீராவுக்கு. எதுக்கு மாமா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுக்க பார்த்தீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராகவனும், எனக்கு கண்மணி இல்லாம வாழவே முடியல, அவகிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அதை கேட்குற மாதிரி அவ இல்லை. எத்தனையோ வாட்டி உன்னோட முகத்தை பார்த்து நான் பேசணும், அதை பார்த்து பேசினா மட்டும் நீ நல்லபடியா என்னை புரிஞ்சுப்ப, என்னை மன்னிச்சு ஏத்துப்புக்கன்னு கேட்டப்புறமும் அவ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலைன்னு சொல்லி நம்ம ராகவனும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட வீராவும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க மாமா, அதுக்கான இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா, நீங்க மட்டும் இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னு கண்மணி அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு தெரியும்ல. ஏற்கனவே அவ வயத்துல வாரிசை சுமந்துட்டு இருக்கா, இந்த டைம்ல எல்லாம் இதை தாங்கிப்பாளா, கொஞ்சமாவது நீங்க யோசிக்காண்டாமா மாமான்னு சொல்லி ராகவனுக்கு வீராவும் பயங்கரமா எடுத்து சொல்றாங்க. என்னதான் வீரா சமாதானப்படுத்தினாலும் ராகவன் அதை கேட்குற மாதிரி இல்லை. கண்மணி நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. வீராவும், இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்காதுங்க, உங்களோட குழந்தைய நினைச்சாது நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்காண்டாமா, இந்த மாதிரி செய்யாதுங்க மாமா, உங்களோட அம்மா மேல சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சத்தியம் வாங்கிடுறாங்க. ராகவனுக்கும் தாங்கவே முடியல. கண்மணியை பிரிஞ்சு எப்படி நம்ம வாழ போறோம், எவ்வளோ சொன்னாலும் அவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.
நம்ம வீராவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன பண்றது, ராகவன் மாமா இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்மணியும் மாமாவோட அன்பை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்றாளேன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் மாறனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஏதாவது யோசிப்பான். அதனால இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டான்னு நம்ம வீராவும் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி நம்ம கண்மணியை சமாதானப்படுத்துறாங்க. கண்மணி இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத, ராகவன் மாப்பிள்ள ரொம்பவே நல்லவர், அவரை ஏத்துக்க, அவர் மேல ஒரு தப்புமே இல்லை, அவர் என்ன வேணும்னா பண்ணாரு, தெரியாம தானே செய்தாரு அப்படின்னு நம்ம முத்துலட்சுமியும் கண்மணி கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா எதையுமே கேட்குற மாதிரி இல்லை கண்மணி. கரெக்டா நம்ம வீராவும் கண்மணியை பார்க்கறதுக்கு வராங்க. அதுக்கும் நம்ம கண்மணியும் இனிமே என்னை பார்க்கறதுக்கு யாருமே வராண்டா, நீயும் தானே என்னை சேர்த்து ஏமாத்தின, எத்தனை நாளா உங்களெல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன், என்னோட நம்பிக்கை எல்லாம் இப்படி பொய்யாயிட்டே, என்னை இப்படி முட்டாளாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை வீரா கிட்ட கோபப்படுறாங்க. வீராவும் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுக்கா, ராகவன் மாமா ரொம்பவே பாவம் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கண்மணியும் கேட்குற மாதிரியே இல்லை, நம்ம ராகவன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரியும் இல்லை. அதே சமயத்தில் வள்ளி அமையும் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம ராகவனும் கண்மணியும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தானே நினச்சோம், இப்போ என்னடானா இப்படி ஆயிட்டே, நம்ம குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு பார்த்தா இந்த விஜய்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது ராகவனையும் கண்மணியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ராகவனை இந்த மாதிரி பார்க்கவே முடியல சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீராவும் எப்படியாவது எல்லா உண்மையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும், அப்போ தான் ராகவன் மாமாவும் கண்மணியும் சீக்கிரமாக சேருவாங்க, எப்படியாவது நம்ம அண்ணனோட நிலைமைக்கு ராகவன் மாமா காரணம் இல்லை, அந்த பிரேக் வயர் அத்தை தான் பிரச்சனைங்கிற எல்லா உண்மையும் சீக்கிரமாக சொல்லிடணும், அதுக்கு முதல்ல அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் அதுக்கான வேலைகளை மும்முரமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா விஜயம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்குது. இதை பார்த்த உடனே விஜயோட அம்மாவும், எங்க விஜய் போன, இத்தனை நேரமா உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன், எங்க பார்த்தாலும் உன்னை காணலையே அப்படின்னு விசாரிக்கவும் விஜயும் பதிலே சொல்லாம இருக்காங்க. மாறனும் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. விஜயம் எப்படியாவது இனிமே மாறன் இந்த மாதிரி பண்ணாம பார்த்துக்கணும், அவன் முன்னாடியாவது நல்லவா மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீராவும் விஜயை பார்த்த உடனே என்னடா விஜய் ரொம்ப அமைதலா இருக்காளே, ஏதோ ஒரு சம்பவம் அப்ப கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய நம்ம வள்ளியம்மை கிட்ட வந்து இனிமே இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட வள்ளியம்மை அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா விஜய் நல்லவா மாதிரி பேசுறாளே, இவ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிளானை போட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் நினைக்கிறாங்க. விஜயும் நல்லவா மாதிரி ராமச்சந்திரன் வீரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வீராக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா விஜய் இந்த மாதிரி அமைதியா பேசுறாளே, ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறாங்க. மாறனோட முகமும் சரியில்லை, அப்ப கண்டிப்பா மாறன் தான் விஜயை ஏதாவது பண்ணிருக்குமானோ சொல்லிட்டு நம்ம வீராவை சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்துல விஜயும் நல்லவா மாதிரியே பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.